அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பில் சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பதிவை முழுமையாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்கவே தேவையில்ல, தரவாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். 85 வினாக்கள் மொத்தமாக கொடுத்துருக்கோம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறள் என்பதன் பொருள் என்ன? குறள் என்பதன் பொருள் இதை இரண்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குறள் அப்படின்னா சின்னது அப்படின்னு சொல்லலாம், அல்லது இரண்டடி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ திருக்குறள் அப்படின்னா 2 அடியில் இருக்குல்ல, ஸோ அதை மென்ஷன் பண்ணுறது தான் இது. மிசை என்பதன் பொருள் என்ன? மிசை என்பதன் பொருள் மேலே. விண்டு என்பதன் பொருள் என்ன? விண்டு என்பதன் பொருள் திறந்து. கந்தம் என்பதன் பொருள் என்ன? கந்தம் என்பதன் பொருள் மனம். தோம் என்பதன் பொருள் என்ன? தோம் என்பதன் பொருள் குற்றம். விரலி என்பதன் பொருள் என்ன? விரலி என்பதன் பொருள் ஆடல் மகள். ஆழி என்பதன் பொருள் என்ன? ஆழி என்பதன் பொருள் கடலை குறிக்கும், சக்கரத்தையும் குறிக்கும், மோதிரத்தையும் சொல்லலாம். அப்போ அனைத்தையுமே சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சது கடல் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? மோதிரம், சக்கரம் எல்லாத்தையுமே நம்ம சொல்லலாம். யாக்கை என்ற சொல்லின் பொருள் என்ன? யாக்கை என்ற சொல்லின் பொருள் உடம்பு. புன்புலம் என்பதன் பொருள் என்ன? புன்புலம் என்பதன் பொருள் புன்சை நிலம். அடுப்பு என்பதன் சொல் என்ன? அடுப்பு என்பதன் பொருள் மலை. தாவி என்பதன் பொருள் என்ன? தாவி என்பதன் பொருள் குதித்து. வேதி என்பதன் பொருள் என்ன? வேதி என்பதன் பொருள் திண்ணை. தூணம் என்பதன் சரியான பொருள் என்ன? தூணம் என்பதன் பொருள் தூண். பாசவர் என்ற சொல் யாரை குறிக்கும்? பாசவர் என்ற சொல் வெற்றிலை விற்பவரை குறிக்கும். இதுவே ஓசுனர் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கும்? ஓசுனர் என்பதன் சொல் எதை குறிக்கும் அப்படின்னா எண்ணெய் விற்பவரை குறிக்கும். மண்ணுள் வினைஞர். மண்ணுள் வினைஞர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? சிற்பியை குறிக்கும். கிழி என்பதன் பொருள் என்ன? கிழி என்பதன் பொருள் துணி. சுண்ணம் என்பதன் பொருள் என்ன? சுண்ணம் என்பதன் பொருள் நறுமணப் பொடி. அல்லல் என்பதன் பொருள் என்ன? அல்லல் என்பதன் பொருள் சேறு. பகடு என்பதன் பொருள் என்ன? பகடு என்பதன் பொருள் எருமைக்கடா. பாண்டில் என்பதன் பொருள் என்ன? பாண்டில் என்பதன் பொருள் வட்டம். இயவர் என்பதன் பொருள் என்ன? இயவர் என்பதன் பொருள் இசைப்பவர். சந்து என்பதன் பொருள் என்ன? சந்து என்பதன் பொருள் சந்தனம். அடுத்தது கமழ் என்பதன் பொருள் என்ன? கமழ் என்பதன் பொருள் மணக்கும். துறை என்பதன் பொருள் என்ன? துறை என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? ஸோ ஆற்றுத்துறை அப்படின்னு சொல்லலாம், கவிதை வகை பிரிவு எல்லாத்தையுமே குறிக்கும். கோட்டி என்பதன் பொருள் என்ன? கோட்டி என்பதன் பொருள் மன்றம். புலம் என்பதன் பொருள் என்ன? புலம் என்பதன் பொருள் பொன். வேழம் என்பதன் பொருள் என்ன? வேழம் என்பதன் பொருள் யானை. அமயம் என்பதன் பொருள் என்ன? அமயம் என்பதன் பொருள் காலம். கழனி என்பதன் பொருள் என்ன? கழனி என்பதன் பொருள் வயல். நவ்வி என்பதன் பொருள் என்ன? நவ்வி என்பதன் பொருள் மான். முகை என்பதன் பொருள் என்ன? முகை என்பதன் பொருள் மொட்டு. வாரி என்பதன் பொருள் யாது? வாரி என்பதன் பொருள் வருவாய். எஞ்சாமை என்பதன் பொருள் என்ன? எஞ்சாமை என்பதன் பொருள் குறைவின்றி. முட்டாது என்பதன் பொருள் என்ன? முட்டாது என்பதன் பொருள் தடையின்றி. ஒல்லை என்பதன் பொருள் என்ன? ஒல்லை என்பதன் பொருள் விரைவாக. ஈண்டி என்பதன் பொருள் என்ன? ஈண்டி என்பதன் பொருள் நிறைந்து. உய்வு என்பதன் பொருள் என்ன? உய்வு அப்படிங்கிற அதோட பொருள் ஈடேற்றம். தன் என்பதன் பொருள் யாது? தன் என்பதன் பொருள் தன்மை, குளிர்ச்சி. இதை ரெண்டையுமே குறிக்கும். கூர் என்பதன் பொருள் என்ன?
கூர் என்பதன் பொருள் என்ன? மிகுதி. படிமம் என்பதன் பொருள் என்ன? படிமம் என்பதன் பொருள் உருவம். நசை என்பதன் பொருள் என்ன? நசை என்பதன் பொருள் விருப்பம். பிடி என்பதன் பொருள் என்ன? பிடி என்பது விலங்குகளில் பிடி அப்படின்னு சொல்லப்படுறது எது? பெண் யானையை சொல்லுவாங்க. வேழம் என்பதன் பொருள் என்ன? ஆண் விலங்குல வேழம் என்பது ஆண் யானையை குறிக்கும். யா என்பது என்ன? யா என்பது ஒரு வகை மரம். பொலிக என்பதன் பொருள் என்ன? பொலிக என்பதன் பொருள் சிறக்க. வள்ளுவர் என்பது பழந்தமிழில் என்ன? வள்ளுவர் என்பது செய்தி அறிவிப்பவர். குழுமி என்பதன் பொருள் என்ன? குழுமி என்பதன் பொருள் ஒன்று கூடி. மலி என்பதன் பொருள் என்ன? மலி என்பதன் பொருள் நிறைந்த. துண்ணிய என்பதன் பொருள் என்ன? துண்ணிய என்பதன் பொருள் நெருங்கிய. ஒன்பொருள் என்பதன் பொருள் என்ன? ஒன்பொருள் என்பதன் பொருள் சிறந்த பொருள். தகவு என்பதன் பொருள் என்ன? தகவு என்பதன் பொருள் தகுதி. ஏமம் என்பதன் பொருள் யாது? ஏமம் என்பதன் பொருள் பாதுகாப்பு. குணநிறை என்பதன் பொருள் என்ன? குணநிறை என்பதன் பொருள் குணம் நிறைந்த. புரை என்பதன் பொருள் என்ன? புரை என்பதன் பொருள் குற்றம். மரம் என்பதன் பொருள் என்ன? மரம் என்பதன் பொருள் வீரத்தை குறிக்கிற ஒரு சொல்லா நம்ம பார்க்கணும். ஆன்சர் என்ன? வீரம். சேய் என்பதன் பொருள் யாது? சேய் என்பதன் பொருள் ஸோ இந்த இடத்துல குழந்தையை தான் செய், தாய் செய் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ குழந்தையை குறிக்கிற ஒரு சொல். ஸோ மகன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அகல என்பதன் பொருள் என்ன? அகல என்பதன் பொருள் நீங்க. பெயல் என்பதன் பொருள் என்ன? பெயல் என்பதன் பொருள் மழை. உயர்ச்சி என்பதன் பொருள் என்ன? உயர்ச்சி என்பதன் பொருள் என்ன? மேன்மை. உயிர்த்தல் என்பதன் பொருள் என்ன? உயிர்த்தல் என்பதன் பொருள் செலுத்துதல். குருதி என்பதன் பொருள் என்ன? குருதி என்பதன் பொருள் இரத்தம். விலங்கு என்பதன் பொருள் என்ன? பழந்தமிழில் விலங்கு என்பதன் பொருள் தலை அல்லது பூட்டை குறிக்கும். நிர்ணயம் என்பதன் பொருள் என்ன? நிர்ணயம் என்பதன் பொருள் உறுதி செய்தல். ஆசி என்பதன் பொருள் என்ன? ஆசி என்பதன் பொருள் வாழ்த்து. சுயம் என்பதன் பொருள் என்ன? சுயம் என்பதன் பொருள் தனித்தன்மை. பரவசம் என்பதன் பொருள் என்ன? பரவசம் என்பதன் பொருள் மெய்மறத்தல். மகத்துவம் என்பதன் பொருள் என்ன? மகத்துவம் என்பதன் பொருள் சிறப்பு. பேதங்கள் என்பதன் பொருள் பேதங்கள் என்பதன் பொருள் வேறுபாடுகள். அஞ்சாமை என்பதன் பொருள் என்ன? அஞ்சாமை என்பதன் பொருள் பயப்படாமை. பயம் என்பதன் பொருள் பயம் என்பதன் பொருள் பலன். மாயம் என்பதன் பொருள் என்ன? மாயம் என்பதன் பொருள் பொய்மை. கயவர் என்பதன் பொருள் என்ன? கயவர் என்பதன் பொருள் கீழானவர். நவில என்பதன் பொருள் என்ன? நவில என்பதன் பொருள் சொல்ல. பணி என்பதன் பொருள் என்ன? பணி என்பதன் பொருள் தொண்டு. நான் என்பதன் பொருள் என்ன? நான் என்பதன் பொருள் வெட்கம். இன்னா என்பதன் பொருள் என்ன? இன்னா என்பதன் பொருள் துன்பம் தரும். அணி என்பதன் பொருள் என்ன? அணி என்பதன் பொருள் அழகு. ஊக்கம் என்பதன் பொருள் என்ன? ஊக்கம் என்பதன் பொருள் மன உறுதி. தேயம் என்பதன் பொருள் என்ன? தேயம் என்பதன் பொருள் நாடு. தார் என்பதன் பொருள் என்ன? தார் என்பதன் பொருள் மாலை. ஆய் என்பதன் பொருள் என்ன? ஆய் என்பதன் பொருள் ஆராய்ந்து. மேழி என்பதன் பொருள் யாது? மேழி என்பதன் பொருள் கலப்பை. வேணு என்பதன் பொருள் என்ன? வேணு என்பதன் பொருள் மூங்கில். மாடு என்பதன் பொருள் என்ன? மாடு என்பதன் பொருள் செல்வம். செய்யுள்ள செல்வம் தான் குறிப்பிடுவாங்க. இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.